விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வித்தியாசமான வெப்பநிலைகள் இருக்கிறது. நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் வேறு, அதேபோல ஏற்காடுக்கு வேறாக இருக்கும். அதேபோல சில பகுதியில் நீங்கள் குறிப்பிடுவதைப் போல ராம்நாட், அங்கே பார்க்கின்ற போது ராம்நாட், விருதுநகர் போன்ற பகுதிகளில் நீங்கள் சொல்வதைப் போல வெப்பநிலைகள் கூடுதலாக இருக்கும். புதுக்கோட்டை போன்ற பகுதியில் என்றைக்குமே மழை குறைவாக இருக்கின்ற பகுதிகளாக அந்த பகுதியில் இருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்கள், கருத்துக்களை கேட்டு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில் முதலமைச்சருக்கு பல்வேறு கடிதங்கள் அனுப்பப்பட வேண்டும். என்ன நிலை இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஆய்ந்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் உடனடியாக நாள்தோறும் என்ன நிலைமைகள் இருக்கிறது என்பதை நாள்தோறும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அந்த பணிகள் எங்கெங்கே நீங்கள் சொல்வதைப் போல வெப்பநிலைகள், நீர்நிலைகள் குறைந்து கொண்டிருக்க இடம், குடிநீர் பற்றாக்குறை எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக எங்கள் துறையின் சார்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை அரசுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி நேற்று பார்லிமெண்ட்ல மத்திய இணையமைச்சர் நீர்வளத்துறையில பதில் கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? முதலமைச்சரும் வரக்கூடிய திங்கட்கிழமை போறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற கருத்துக்கள் அடிக்கடி கேள்விகளாக கேட்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவருடைய கனவிலே இருப்பது காவிரி டெல்டா பகுதியினுடைய நீரை, மழை நீரை, வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது அது வருகின்ற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவது ஒரு செங்கல் கூட எடுத்து வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு பாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாது என்று ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, எங்களை பொறுத்தவரையிலும் ஆளுநரை முதலே தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகுதான் ஆளுநர் உரை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு இடத்திலே நடைபெற்றது, இப்போ திடீர் என்று கேட்கிறீர்கள். அதற்கான இந்த துறையினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான பதிலை அளிப்பார். மழைநீர் வடிகால் பணிகள் சென்னை முழுவதும் நடைபெற்று இருந்தது. அது முழுமையா முடிவடைஞ்சிருக்கா? வடகிழக்கு பருவமழையை சென்னையில் எதிர்கொள்வது நம்ம என்ன முழுமையா முடிஞ்சு? ஏன்னா அவங்களே 80% இல்ல விரைவாக அந்த பணிகளை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை சேர்ந்து அந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து அந்த கேள்வியை கேட்கலாம். பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது வெப்பநிலை பாதிப்புகளை தடுக்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் விளக்கம் தொடர்பான கேள்விக்கு செங்கோட்டையன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.